சித்தர்கள் பயணம் மிகவும் சிறப்பாக இருந்தது. திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி அருகே சில்லாஸ்ரீ மணிசுவாமிகள் திருக்கோவில் என்பது அந்த சித்தர் கோயிலுடைய பெயராகும். அந்த கோயில் எப்படி உங்களுக்கு ரொம்பவும் மனதுக்குள்ளே தெரிய வேண்டும் என்று சொன்னால், திண்டுக்கல் மாவட்டம் மௌன நிர்வாண சுவாமிகள் கசவனம்பட்டி என்று சொல்லுவோம். அந்த கசவனம்பட்டியின் அருகேதான் இந்த சில்லாஸ்ரீ மணிசுவாமிகள் திருக்கோவில் உள்ளது. அந்த திருக்கோவில் மட்டுமல்ல, அந்த திருக்கோவில் மட்டும் அல்ல, அந்த கோவிலிலே இந்த மணிசுவாமி அவர்கள் நீண்ட காலம் நாட்கள் அந்த கசவனம்பட்டி அருகே வெள்ளம்பட்டி என்ற ஒரு கிராமம், அந்த கிராமத்திலே தான் அவர் நீண்ட நாட்களாக அவர் அங்கே இருந்தார். அந்த வெள்ளம்பட்டி என்பது அதன் அருகே தான் அவருடைய உயிர் பிரிந்தது. அந்த உயிர் பிரிந்த இடத்திலே தினமும் அதனுடைய அங்கே மணிசுவாமி கோயில் இங்கே எப்படி குரு பூஜை பண்ணுகிறார்களோ அதுபோல அங்கே வழிநடத்தி கொண்டிருந்த அதன் அருகே பக்கத்திலே சில அன்பர்கள் அடியார்கள்லாம் அந்த இடத்திலே அவர் அந்த ஒரு பாறை மாதிரி இருக்கும், அந்த பாறையில் தான் அமர்ந்திருந்தார். அந்த இடம் எவ்வளவு வெயிலாக இருந்தாலும் அந்த இடத்திலே தான் அமர்ந்திருப்பார். அந்த தாயார் சொன்னார், அங்கே ஒரு தாயார் அவர்கள் ஜாதி மதம் என்று சொல்வதற்காக சொல்லவில்லை, அவர் சொன்னார், இந்த மாதிரி ரெட்டியார் அப்படின்னு சொன்னார். அவர் உணவு கொடுப்பாராம் டெய்லி. அந்த தாயார்கிட்ட என்றைக்குமே போயிட்டு வர்றேன்னு சொல்லுவாராம். இந்த மணிசுவாமி ஆகப்பட்டவர் இந்த வெள்ளம்பட்டியிலே போயிட்டு வர்றேன்னு சொன்னவர் அன்றைய தினம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கார். ஏனென்றால் இவர் ஊமைசாமி என்று சொல்வார்கள். இவர் சரியாக பேச மாட்டார். இவருடைய அந்த பேச்சுகள் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமாக என்றைக்கும் அவர் பாஷையிலே சொல்லியிருந்திருக்கார். நான் போயிட்டு வரேன்னு சொல்கிறவர் போகிறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அங்கே இந்த தாயாரிடம் உணவு சாப்பிட்டு வரும்போது தான் அந்த இடத்திலே குனிந்து மண்டியிட்டு வணங்கும்போது அவருடைய உயிர் ஜீவன் அந்த இறைவனோடு கலந்தது. ஏன் சொல்கிறோம் என்றால், நேற்றைய தினம் அந்த ராமர் பாதம் என்று சொன்னோம், அந்த காணொளி உங்களுக்கெல்லாம் காட்சி காமிச்சோம். இன்றைய தினம் இந்த மணிசுவாமி அவர் குனிந்து அந்த நேரத்தில் உயிர் விட்டதாக அந்த ஜீவன் உயிர் பிரிந்தது, அந்த ஜீவ சமாதியாகப்பட்டது. அவருடைய தாயார் மேலத்திப்பம்பட்டியிலே தான் வசித்து வருகிறார். அவருடைய அண்ணன் மணிசுவாமியுடைய அண்ணன் அவர்கள் இன்னும் கசவனம்பட்டியிலே அந்த கசவனம்பட்டியில் விநாயகர் கோயில் உண்டு, அந்த கோயில் பக்கத்திலே அவர் முடித்திருத்தம் செய்வார். அந்த தாயார் சொன்னார்கள், இந்த மாதிரி என்னுடைய மகன் இந்த இடத்திலே இந்த மேலத்திப்பம்பட்டியிலே ஜீவசமாதி செய்தால் எனக்கு நல்லா இருக்கும், என்னுடைய மகனை எனக்கு கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அதன் கேட்டன அடிப்படையில் தான் அவரை அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக கொண்டு வரணும் என்று சொல்லி அந்த கசவனம்பட்டியிலே ஆனந்தன் என்று அவர் அந்த கோயில் நிர்வாகத்தில் இருக்கார். அவர் ரொம்பவும் உதவி செய்திருக்கிறார். அந்த ஆனந்தன் அவர்கள் அடியார், அவர் அன்பர், அவர்தான் அந்த இடத்தில் இருந்து சரி திப்பம்பட்டிக்கே கொண்டு வரலாம் என்று இந்த மேலே திப்பம்பட்டியில் கொண்டு வந்தார். அது மட்டும் அல்ல, உங்களுக்கு இந்த கோமண காட்சியோடு இருக்கும் இளம் வயதுள்ள அந்த மௌன சித்தர், அவர் இந்த இடத்திலே வரும்போது கோயிலே இல்லை. யாமும் அந்த இடத்திலே பயணமானோம். இந்த மணிசுவாமி கோயில் ஒரு குளத்துக்கரை, அந்த குளத்துக்கரையில் தான் இவர் படுத்து உறங்குவார் என்று சொல்வார்கள். அந்த இடத்திலே அவர் வேகமாக கத்தினார் என்றால் அந்த குளத்திலே ஏதோ ஒரு விபரீதம் நடக்கும் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி அவருடைய மணிசுவாமியுடைய புகழ்
அது மட்டும் இல்லை, இந்த கோயில் கட்டுவதற்கு முக்கிய காரணமே இந்த கோமண காட்சியாக உங்களுக்கெல்லாம் இந்த மௌன சித்தர் என்பவர் உங்களுக்கு ஜடாமுடியோடு காணொலி போட்டிருக்கோம். தீபம் பொருத்துவது போலும் அவர் உணவருந்துவது போலும் அந்த மௌன சித்தரின் ஆசியோடு தான் இந்த கோயிலை மிகவும் பிரபலமாக கட்டி முடித்தார்கள். அந்த மௌன சித்தரிடம் யாம் சீடராக இருப்பதிலே பெரும் மகிழ்ச்சி, பெருமிதம் கொள்கிறேன். ரொம்பவும் ஒரு அற்புதமான பயணங்களாக இருக்கின்றது. என்னுடைய நண்பர்கள் எல்லாம் கேட்டார்கள், எவ்வளவு பத்திரிகை துறையில் இருந்து கொண்டு இந்த ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். யாம் கேட்டது என்னவென்றால், இறைவன் ஆசியோடு குழந்தையில்லா தம்பதிக்கு குழந்தை வரம் கொடுக்க வேண்டும். அதுவும் எண்ணற்றது 100 கடந்து விட்டன குழந்தை பாக்கியம். அவர்கள் நம்முடைய ஒவ்வொரு சித்தர் பயணத்திலையும் மடியில் கொண்டு வந்து போடும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கிறது. ஐயா, இது உங்களுடைய வாக்கிலே பிறந்த குழந்தை, நீங்கள் சொல்லி நான் பெற்றெடுத்திருக்கிறேன் என்று ஒட்டஞ்சத்திரத்தில் இருக்க அன்பர்களுக்கும் சரி, சென்னையில் இருக்க தாயாராக இருக்கட்டும் சரி, வெளிநாட்டிலே இருக்கும் தாயார்களாக இருந்தாலும் சரி, அனைத்து பேருக்குமே எங்களை பெருமிதம் கொள்வது புண்ணியம் அல்ல. அந்த இறைவன் எங்களை எப்படி ஆட்கொள்கிறார் என்றால், யாம் எடுக்கும் ஒவ்வொரு கல்லிலும் இறைவன் நந்தியாக காட்சி கொடுக்கிறான். அதுதான் எனக்கு ஒரு ஆனந்தமான விஷயமாக இருக்கிறது. இன்றைய தினத்தில் கூட, சரிப்பா உன்னோட ஆலயத்துக்கு வந்துட்டேனே, எனக்கு என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்குறோம். அதுக்கு சொன்னார், உன்னை நான் கைவிட மாட்டேன், இந்த நந்தியாக உனக்கு காட்சி கொடுக்கிறேன் என்று மணிசாமி கோயிலிலே அவரை தாமதமாகத்தான் சென்றோம், இருந்தாலும் உன்னை அன்பில் ஆட்கொள்கிறேன் என்று இந்த நந்தியை எனக்கு கொடுத்தார். அவ்வளவு ஒரு ஆனந்தமாக நான் எடுக்கும் ஒவ்வொரு நந்தியும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதன்படியே தான் எங்களுடைய பயணங்களும் இருக்கிறது. அவ்வளோ ஒரு சிறப்பான பயணங்கள். எல்லோருக்கும் நல்லதே நடக்க வேண்டும். இதோட முக்கியமான விஷயம் என்னவென்றால், நம்முடைய நாட்டின் பாரத பிரதமர் அவர்களுக்கே ஒரு நந்தி எடுத்து வைத்துள்ளோம். அவரும் ஒரு ஆன்மீகத்திலே ரொம்ப பற்றுள்ளவராக இருக்கிறார். அவருக்காகவே ஒரு நந்தி எடுத்து வைத்திருக்கிறோம். அவருடைய நந்தி ஏன் என்றால், ஒவ்வொரு நந்தி யார் யாருக்கு கொடுக்கணும் என்று அந்த சித்தர்கள் அந்த இறைவன் ஆசியோடு எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஆகையால் இந்த பாரத பிரதமருக்காகவும் ஒரு நந்தி எடுத்து வைத்துள்ளேன். அதுவும் அவருக்கு கனவிலே காட்சி கொடுத்து அந்த அலுவலகத்திலிருந்து எங்களுக்கு அழைப்பு வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, இந்த நேரத்திலே அவருக்கு பாரத பிரதமர் அவருக்கு அவருடைய தாயார் ரொம்ப பிடிக்கும். ஆகையாலே அந்த நந்தியிலே 2 நந்தி இருக்கிறது. 2 நந்தியும் ஒரு விநாயகரும் இருக்கிறார். அதனாலே இந்த நேரத்திலே ஒரு பெருமிதமாக கொள்கிறோம். அவருடைய பயணங்களும் சிறப்பாக இருக்க வேண்டும். இன்னும் எண்ணற்ற நம் நாட்டிலே எண்ணற்ற சேவைகளும் உதவிகளும் செய்த வேண்டும். எல்லோருக்கும் நல்லதே நடக்க வேண்டும். ஓம் நம சிவாய. நந்தீஸ்வரா போற்றி, இறைவா போற்றி, ஈசா போற்றி. எல்லா புகழும் இறைவனுக்கே என்று சொல்லிக்கொண்டு, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்லிக்கொண்டு, அனுதினமும் எங்களுடைய பயணங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும். புத்தர் சொல்வது போல இதுவும் கடந்து போகும் என்பதை ஒரு பெரிய ஒரு விஷயமாக கருதி கொண்டு நல்லதே நடக்க வேண்டும். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம்.